அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாசிட்டிவ் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது பாசிட்டிவ் பே அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா, நம்ம இஷ்யூ பண்ற ஒரு செக் வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மார்க் ப்ராக்டிஸ் எதுவும் இல்லாம அந்த செக் வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி தான் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் பே அப்படின்ட்டு நாம சொல்றோம். ஸோ இதை பேங்கிங்ல மல்டிபிள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பேங்க்லயுமே இது வந்து யூஸ் பண்றாங்க. பட் சில பேங்க்ல வந்து இந்த மினிமம் அமௌண்ட்டுக்குள்ளே கண்டிப்பா வந்து இது இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி மாதிரி இருக்கு. பட் சில பேங்க்ல எல்லாம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மேண்டேட்ரியா கிடையாது, கட்டாயமா நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி மெஷர், எந்த ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடக்காம நாம தடுக்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டி மெஷராக தான் இந்த பாசிட்டிவ் பே அப்படிங்கிறத நாம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் பே வந்துட்டு நடக்காம நம்ம தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த செக் இஷ்யூ பண்ணுவார் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த செக்கோட நம்பர், அவரோட அக்கௌண்ட் நம்பர், யாருக்கு போகணும் அந்த அமௌண்ட், அந்த பெனிஃபிஷியரியோட நேம், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட், டேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்து பேங்க்குக்கு தருவார். ஸோ அவர் பேங்க்குக்கு தருவது தான் வந்துட்டு அதை வச்சுதான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அவர் பேங்க்குக்கு தந்ததுக்கு அப்புறம் பேங்க் இதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணி அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னா அந்த செக்கை வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன டவுட்டோ, அவங்களுக்கு வந்து இல்லை டிஸ்கிரிபன்சிஸ்னா ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சுனாலும் அந்த செக்கை வந்து அவங்க உடனே இன்வேலிட் செக் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பேங்க்ல இது வந்து மேண்டேட்ரியா இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பிஎன்பி பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிலாம் வந்துட்டு நம்ம 50,000க்கு மேலே செக் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாசிட்டிவ் பே வந்து அவங்க இஷ்யூவும் பண்ணுவாங்க. அதாவது சும்மா வந்து அதுக்கு கீழே இருக்க அமௌண்ட் எதுக்குமே வந்துட்டு அதை வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, செக் இஷ்யூ பண்ணுறவர் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த அக்கௌண்ட் நம்பர், டேட்டு, கஸ்டமர், அந்த பெனிஃபிஷியரி நேம், இதெல்லாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், மெயில் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கும் போயிட்டும் இந்த வேலையை நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் பே வந்து நிறைய பேங்க்ல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது இன்டர்நெட் பேங்கிங் வழியா அப்படிங்கிறதுக்கான சில வீடியோஸும் நம்ம இனி பார்ப்போம். ஏற்கனவே வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.